ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். இதுதான் ஹெல்த்தி, ஆரோக்கியமான சபை. அன்பானுடைய சபை என்பது சொல்வது பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, நீண்ட காலம் சபைக்கு போகிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, விருத்தி அடைந்திருக்கிறாயோ? அதாவது ஒரு நன்மைக்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு திருமணத்திற்காக, அதற்காக சபை இல்லை. சர்ச் இஸ் நாட் ஃபார் மேட்சிங் அண்ட் ஃபார் டெஸ்பேச்சிங். சபை என்பது திருமணத்திற்காகவும் கல்லறைக்காகவும் அல்ல. சபை என்பது இட் ஷுட் பி எ ஹெல்த்தி ஒன். உன் வாழ்க்கையிலே ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சபையை தேடி செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு பக்தி விருத்தி இல்லை என்றால் சபைக்கு போவது ஒன்றுதான், போகாமல் இருக்கிறது ஒன்றுதான். பாரம்பரியத்திற்காகவோ சடங்காச்சாரத்திற்காகவோ எங்கள் முற்பிதாக்கள் போனார்கள், எங்கள் முன்னோர்கள் போனார்கள். என் தகப்பன் சபை, என் தாய் சபை, வேதத்தில் அப்படி ஒரு சபையே இல்லை. ஆனால் சபை எதற்காக சொன்னால் ஃபார் ஹெல்த்தி கிறிஸ்டியன் லைஃப், ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை உண்டாக்குவது. அதான் சபை. பக்தி விருத்தி. அடுத்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. தமிழ் வேதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அன்பானுடைய ஆங்கிலத்தில் ஹம்பிள். அன்பானுடைய வாக் இன் த ஃபியர் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம். அன்பானுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் நடுக்கம் அல்ல, ஒரு தாழ்மை, ஒரு எளிமை. அன்பானுடைய திரும்ப சொல்லுகிறேன், அதாவது காலம் சென்ற போதக சுந்தரமையா சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் ஒரு முறை சொன்னார், சபைக்கு உள்ளே வரும்போது அன்பானுடைய, அதாவது எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் உங்கள் படிப்பு, உங்கள் செல்வம், உங்கள் திறமை, உங்களுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் வெளியே காலனியை கயற்றி வைக்கிற இடத்துல கழட்டிவிட்டு நீங்கள் ஒரு சாதாரண நபராய் உள்ளே வாருங்கள். எத்தனை உண்மை அன்பானுள்ளே. இன்றைக்கு சபைக்குள்ளே பெருமை, ஜாதி பெருமை, பணப்பெருமை, படிப்பு பெருமை, அழகு பெருமை, அந்தஸ்து பெருமை இல்லை அன்பானவர்களே. அது ஊழியனையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு கூட்டம், அதாவது அவர்களுக்கென்று ஒரு கூட்டம் வைத்துக் கொள்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். நான் சபைக்கு போன உடனே, அதாவது ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தோடு பேசுகிறது, இன்னொரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தோடு பேசுகிறது. ஆனால் புதிதாக வந்து ஒருவர் அனாதையாய் நிற்கிறார். இது எல்லா சபை நடக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இனி வருகிற வாரங்களிலே நீங்கள் ஆலயத்திற்கு போகும்போது நீங்கள் முன்பின் பார்த்திராத ஒரு நபரை சென்று விசாரியுங்கள். அவரோடு கூட பேசுங்கள். அவருக்கு வணக்கம் சொல்லுங்கள். அவருக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவருக்குள்ளே ஒரு ஆதங்கம் வரும். முன்பின் தெரியாத என்னை விசாரிக்கிறார். நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? போன வாரம் வரலையே. அவரை குறித்து 4 வார்த்தை. உலகம் இன்றைக்கு பணத்துக்காக இயங்குவதில்லை. உலகம் இன்றைக்கு அன்புக்காக இயங்குகிறது. எனவே விசாரியுங்கள்.